தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செருப்பு தைக்கப் போன இடத்தில் நடந்த கொடுமையை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செருப்பு தைக்கப் போன இடத்தில் நடந்த கொடுமையை பாருங்கள். காலில் போட்டிருந்த செருப்பு திடீரென அறுந்துவிட்டது. உடனடியாக ஒரு புது செருப்பு ஒன்று வாங்கினேன். எம்சிஆர் செப்பல். சர்க்கரை வியாதி நோயாளிகள் அணிகின்ற காலணி. அந்த காலணியில் பேஸ்ட் வைத்து ஒட்டியிருப்பார்கள். அதை சைடில் ஆரம்பத்திலே புது செருப்பாக வாங்கிய பொழுது தைத்து விட்டால் அது உருவாது, நீண்ட நாள் உழைக்கும். அதற்காக செருப்பு தைக்கும் தொழிலாளியை அணுகி தைக்க கொடுத்தேன். 10 நிமிடம் கழித்து வாருங்கள் என்று கூறினார். நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு ஒரு 20 நிமிடம் கழித்து வந்தேன். ஆளை காணவில்லை. 1 மணி நேரமாக நின்று பார்த்தேன். 2 மணி நேரம் ஆயிற்று, காணவில்லை. என்னவென்று பார்த்தால் தைக்கும் கூலி 60 ரூபாயை என்னிடம் வாங்கி கொண்டு சென்று விட்டதாக சொன்னார்கள். சிறிது நேரம் கழித்து அங்கிட்டிருந்து வந்தார். தள்ளாடியபடி வந்தார். என்னவென்று சொன்னால் அப்பொழுது மணி 12. அவர் என்னிடம் காசை வாங்கி கொண்டு செருப்பை தைத்து வைத்துவிட்டு டாஸ்மாக் கடைக்கு போய் குடிக்க சென்று விட்டார். நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. மணி எப்போ மதியம் 12 மணி ஆகும், குடிக்க போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. கருணாநிதி குடிக்க வைத்தார், காமராஜர் படிக்க வைத்தார். காமராஜர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார் என்ற கதைதான் இன்று தமிழகத்தில் நிலவுகிறது. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை. ஆக பொதுமக்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் யோசித்து பார்த்து ஓட்டு போட வேண்டும்.